இதாக்கிது டிராயிங் வந்து அவுட்டோர் வெளியே இருந்து உள்ளுக்க வர வயர் லூப். சரியா? இப்போ ஃபியூச்சர்ல நாம வெளியே இருந்து வயர் ஒன்று உள்ளுக்கு எடுக்கிறேன்டா முதல்ல உடச்சிடிக்க தேவையில்லை. இந்த டயக்ராமை ஃபாலோ பண்ணிட்டு அப்போவே. சரியா? இப்போ இதுதான் இங்கிட்ட இருந்து வர வயர். சரியா? இங்கிட்ட இது வர வயர் வந்து அப்படி சீலிங்காலேயே ஓடி இங்கிட்டு பக்கம் வந்து டெர்மினேட் ஆகிரும். அதே மாதிரி இங்கிட்ட இந்த வயர் வந்து கனெக்ட் ஆகுனா இப்படி இதால வந்துடும். அதே மாதிரி இங்கிட்ட இருந்து இப்படி இதா வந்துடும், இங்கிட்ட இருந்து இப்படி இதா வந்துடும். சரியா? நாலு கோணர்லையும் இந்த ஜாயிண்ட் பிவிசி பைப்பால வரணும். ஸோ இது வந்து எப்படி செய்யறதுன்னு கேட்டா, இது வந்து பிவிசி பைப் போய் போடுறேன். சரியா? பிவிசி பைப் போட்டு கல்லால போட்டு சரியா அது தக்கன நாமும் அதுக்கு மேல பூசி விட்டுடுறேன். எல்லா பிவிசி பைப்லையும் இது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்ல போகிறது. சரியா? நெட்வொர்க். சரி, நெட்வொர்க்குக்கும் சரியா இந்த வயலுப்புக்கும் 2 எண்ட்லையும் சரியா ஒரு பெரிய ஸ்டீல் நூல். சரியா? நீங்க வந்து அந்த கம்பி சின்ன கம்பி கான்கிரீட் கம்பி இருக்குது. சரியா? அதை வாங்கி சரியா இப்பவே ஒவ்வொரு எண்ட்லையும் நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஏன்னா பூசின பிறகு வயர் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். சரி, ஆனா அங்க நாம மிச்ச நாள அந்த ஃப்ளெக்ஸி ஸ்டீல் கேபிளிக்கா நான் கேட்டிக்கிறேன் ஈக்கிற பிவிசி பைப்பை யூஸ் பண்றதுக்கு. மிச்ச ஆளுக்கு வந்து அது ஏலான்னு சொல்லி நிற்கிறாங்களோ. அது ஏலம். சரியா? நான் ஒரு சொல்றேன், அது வந்து செய்ய இயலும். அதனால இப்பவே நாம வந்து அந்த கான்கிரீட் கேபிள் சரியா சின்ன கான்கிரீட் கேபிளை வச்சு பிவிசி பைப் போட சொல்லியே ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் ஃபினிஷ்ல டெர்மினேட் பண்ணி வச்சுட்டா கேபிள் வந்தோடனே அதை கனெக்ட் ஆகி இங்கிட்டு இழுத்து விட்டோடனே அந்த கேபிள் அப்படி ஓடி வந்துடும். இதால அது தக்கன பிவிசி பைப்பும் அது தக்கன 2 இன்ச்சாவது ஈக்கணும். சரியா? 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சாவது போடணும் அதில். சரியா? அதுதான் இது அவுட்டோர் டு இன்டோர், வெளியே இருந்து உள்ளுக்க வர பைப் லைன் இல்லாட்டி வயர் லைன் சொல்றது. சரியா? இது வந்து ஃபியூச்சர்ல டிமாண்டா வந்தா நம்ம உள்ளுக்க போட்டு விட்டுறணும். அதான் இந்த ஒரு டயக்ராம்.